ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். தூத்துக்குடி செல்வம், இது நீங்க திராவிட கட்சி அதனோட பயணத்தையும் நன்கு அறிந்தவர். நீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு இந்துத்துவ அடையாளத்தை கொடுத்து அதன் மூலம் அதிமுக இந்து வாக்கு வங்கி அப்படின்னு நீங்க நம்புற வாக்கு வங்கியை வாங்கிட முடியுமா என்ன? தவறான ஸ்ட்ராட்டஜி இல்லையா இது பாஜகவோடது? புதிய தலைமுறை நிர்வாகத்திற்கும் என்னோட சக பங்கேற்பாளர்கள் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி, அண்ணன் தனியரசு, அண்ணன் அக்கினீஸ்வரன், பத்திரிகையாளர் உள்ளிட்ட அண்ணன் விஜயன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இதுல மரியாதைக்குரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில தமிழர்கள் அதிகம் வாழ்கிற பகுதியில தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவங்க பேசுற பேச்சு, அதுல என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்துத்துவா என்பதே இந்து தத்துவம் தான். இந்துத்துவா அப்படின்னு சொன்னா என்னை விட அண்ணன் ரவீந்திர துரைசாமி அவர்கள். தூத்துக்குடி செல்வம் சார், நம்ம அதுக்குள்ளே வேண்டாம், அதெல்லாம் விவாதிச்சாச்சு. இந்துத்துவம் சிறந்ததா, வாழ்வியல் நெறிய அதுக்குள்ள இல்ல, உங்க அரசியல் சூழ்ச்சின்றாங்க உங்களை ஆர்பி உதயகுமார். அதுக்கு வாங்க. இன்னொன்னு சொல்றேன், எந்த இடத்திலும் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை, பெருமதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மையாரை இந்து மதத்தை நேசித்த தலைவர் என்று சொன்னார்களே தவிர, இஸ்லாமிய சமூகத்தை வெறுத்த தலைவர் என்றோ அல்ல கிறிஸ்தவ சமயத்திற்கு எதிரானவர் என்றோ மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எந்த இடத்திலும் சொல்லல சார். அவர் சொன்னதை நான் சொல்றேன் சார். ஒரு இந்து வாக்காளரின் இயல்பான தேர்வு, நீங்க மதம் போட்டுதான் பேசுறீங்க, அதிமுகவாக இருந்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த இந்து வாக்காளர்கள் எங்க சைடு வந்துட்டாங்க. இதுதான் அண்ணாமலையின் கூற்று. இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி நீங்க பொருள் கொள்ள வேண்டாம் நான் சொல்றேன். அவர் நேரடியாவே சொல்லியிருக்காரு. நான் ஒண்ணும் செய்யுளுக்கு பொருள் சொல்லல, அவரு வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அவர் சொன்னதை தான் படிச்சு காமிக்கிறேன். அதாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, பெரும்பான்மை சிறுபான்மைங்கிறதுலாம் கிடையாது எந்த இடத்துலயும். இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியை போல சிறுபான்மைக்கு பாதுகாப்பான கட்சி வேற கட்சி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி செல்வம் சார், நீங்க அத கூட நம்ம இன்னொரு நாள் விரிவா பேசலாம். இந்த தலைப்புக்குள் திரு அண்ணாமலை பாராட்டியதை அரசியல் சூழ்ச்சி அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்றார். நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க, இதை ஏத்துக்க மாட்டோன்றார். நான் ஒண்ணு கேளுங்க, அதாவது அரசியல் என்பதே வெற்றி தான் இலக்கு. பாலிடிக்ஸ் இஸ் an art of possible தான். அரசியல் என்பது சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான். அதனால இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள், மரியாதைக்குரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே பெரும்பான்மையாக திரண்டிருந்த மக்கள் மத்தியிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இந்து தர்மத்தை, அதாவது அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதையோ, ஆடு கோழி கட்டக்கூடாது அன்று ஜீவகாருண்யத்தை பேசிய அம்மையார் ஜெயலலிதாவுடைய பெருமையை பேசுவதற்காக சொன்னதை தவிர இது சூழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டு அரசியல் கணக்கு இருக்கு சார். தூத்துக்குடி செல்வம் சார், ஜெயலலிதாவின் இந்துத்துவ இடத்தை பாஜக நிரப்பி வருகிறது, இது பாராட்டா? நீங்க இப்ப இருக்கிற அதிமுக இந்துத்துவ கொள்கையில் இருந்து விலகி போயிருக்குன்னு மேபி அத அதிமுக கிரெடிட்டா பாராட்டா கூட எடுத்துப்பாங்க. கரெக்ட் தாங்க, நாங்க விலகி தான் போயிருக்கோம். இந்த அஸ்திரம் எடுபடுமான்னு கேக்குறேன் உங்களுக்கு. இல்ல, ஜெயலலிதா அம்மாவை நீங்க இந்து மதத்திற்கான தலைவராக மட்டுமே சுருக்கி விட வேண்டாம். அவர்கள் எல்லோருக்குமான தலைவர். தமிழ்நாட்டினுடைய ஆளுமை மிக்க தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசுவதற்கும் அவருடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்குமாக சொன்ன வார்த்தையை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில இவர்களை பிளவுபடுத்தி அவர்களை பிளவுபடுத்தி அல்லது பெருமைப்படுத்தி பேசித்தான் வெற்றி பெற வேண்டும் என்கிற நிலையில் இல்லை. இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு கிராமங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வேறு பரப்பி இருக்கிறது. இன்றைக்கு விழுதுவிட ஆரம்பித்து விட்டது. பிறகு ஏன் அதிமுக ஜெயலலிதாவின் இந்துத்துவ வெற்றிடத்தை நாங்க நிரப்புறோம்னு ஏன் பேசுறீங்க? இன்னொன்னு, இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை. அந்த இடம் வெற்றிடமாக இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப அது ரஜினியே பேசினார் சார். அப்போ அது சாதாரண வெற்றிடம் தான், நீங்க சொல்றது இந்துத்துவ வெற்றிடம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க பாரதிய ஜனதா கட்சியை ஒரு இந்து மதத்திற்கான கட்சியாக நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டாம். அது இந்தியாவிற்கான கட்சி, பாரதத்திற்கான கட்சி. பிரதம மந்திரி அப்படித்தானே சொல்றாரு. பிரதம மந்திரியே எல்லாருக்குமான பிரைம் மினிஸ்டர் மாதிரி பேசலையே.
நான் மெஜாரிட்டி இந்துஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு அவரு. சார் எந்த இடத்துல சார் அவர் சிறுபான்மை மக்களை எந்த இடத்துல இழிவுபடுத்தி பேசியிருக்காரா சார்? எங்க அவங்களுக்கு இருக்கிற ரெசர்வேஷனை கேள்வி கேட்கிறாரு அவரு. இல்ல அவர் எந்த இடத்துலயும் சிறுபான்மை மக்களை இஸ்லாமியர்களையோ அல்லது கிறிஸ்தவர்களையோ இழிவுபடுத்தி இந்த கேம்பெயின்ல என்ன பேசிட்டு இருக்காரு அவரு? இந்த கேம்பெயின்ல என்ன பேசுறாரு அவரு? சரி, தூத்துக்குடி செல்வம், இப்போ இல்ல நான் நேரடியான கேள்விக்கு வரேன். திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுதான், நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையான்றதை மட்டும் சொல்லுங்க. 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை ஒரு இந்து வாக்காளரின் இயல்பான தேர்வு, திரும்ப அதே தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதிமுகவா இருந்தது. இந்து வாக்காளரோட இயல்பான தேர்வு இப்ப அது எங்க சைடு வந்துருச்சுன்றார். அது உண்மையா? அதை ஏத்துக்கிறீங்களா? அது அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரை போன்ற ஆளுமை மிக்க தலைவர் இல்லை. அதற்கு அந்த இடம் வெற்றிடமாக இருந்தது. அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்புவதற்கு ஒரு தலைவர் வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த இடத்தை நிரப்புவதற்கு இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிற அண்ணாமலை அவர்களை இன்றைய இளைஞர்களும் வாக்காளர் பெருமக்களும் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களும் கொண்டாடுகிறார்கள் சார். வாத திறமையை நான் மெச்சுறேன். திரு தூத்துக்குடி செல்வம், திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க ஒரு வடிகட்டி மாதிரி ஒரு ஃபில்டரை போட்டு அந்த இந்துத்துவம் இந்து வாக்காளன் அதை ஃபில்டர் பண்ணிட்டு பொதுவா ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறீங்க. சிறப்பா பேசுறீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். தூத்துக்குடி செல்வம், உங்க வாத திறமையை கண்டு மெய்ச்சில் இருப்பேன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.